Okay. Start the prayer. Om Asatoma Sadgamaya Tamasoma Jyotirgamaya Mrityoma Amritam Yam. Om Shanti 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 Hari. So hi everybody. So we are going to talk about energy as you requested. So can we go one by one and just share what you understand about energy? So அதிலிருந்து நம்ம start பண்ணலாம். So tell me, what is it that you understand about energy? கொஸ்டின் கேக்குறீங்களா மேம் இல்ல எனர்ஜினா என்னன்னு கேக்குறீங்களா மேம்? எனர்ஜினா என்னன்னு கேக்குறேன். உங்களுக்கு என்ன புரிஞ்சது தெரிஞ்சதுன்னு கேக்குறேன். என்ன சொல்றது தெரியல, டக்குன்னு பிளாங்கா இருக்கு. சார் உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்துச்சு இல்ல ஆக்சுவலா, அந்த கொஸ்டின் வந்தது அதெல்லாம் கூட யூ கேன் டாக் அபவுட் ஆக்சுவலா. ஏன்னா அதெல்லாம் கூட இஸ் அபவுட் ஃப்ரம் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே ஓகே. எனக்கு வந்து என்னன்னா, இப்போ ஒரு ஏ அண்ட் பி அப்படின்னு 2% இருக்காங்க மேம். இப்போ ஏவோட அந்த ஒரு எனர்ஜி, அதாவது அந்த கேரக்டர் ஆர் அவங்களோட பழக்க வழக்கம் வந்து பிக்கு இருக்கிறத நான் பாக்குறேன். இமிட்டேட்ன்றது வேற. இமிட்டேட் வந்து அது பார்த்தா தெரியும், இவங்க வந்து இமிட்டேட் பண்றாங்க, ஆக்ட் பண்றாங்க தெரியும். பட் ஏவோட கேரக்டர் அப்படியே பிக்கு கிட்ட அப்படியே பாக்குறேன். இது ஏவா பியான்னு சில நேரத்துல கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. லைக் எப்படி சொல்றது, இந்த கூடு விட்டு கூடு போயிருன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு எனர்ஜியா எனக்கு தெரியுது. கூடு விட்டு கூடுன்னு சொல்லல, பட் அது ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இது டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இதை எப்படி ஹேண்டில் பண்றது, பட் உண்மையிலே இது டிரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லை இது வந்து இமிட்டேஷனா அப்படின்ற கொஸ்டின் எனக்கு இருந்துச்சுங்க. ஓகே, பட் எனர்ஜினா உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி. எனர்ஜின்றது பார்க்கும்போது மனோஜ்க்கு அது கேள்விக்குறியா இருக்கு. ஓகே, வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? நந்திரி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஐ ஹவ் சீன், அதாவது இப்போ ஒரு சில பேர் வந்து ஜஸ்ட் அவங்க கூட இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு பாத்தீங்கன்னா, நம்மள அறியாமலே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணணும் அந்த மாதிரிலாம் தோணுது. பட் ஒரு சில பேர்கிட்ட கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் ஆஃப் ஒரு அன்செட்லிங்கா ஒரு ஃபீலிங் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த 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 ஷியர் பிரசன்ஸ் ஆஃப் அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஹவு கேன் தட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ் வித்தவுட் ஈவன் அவங்க எதுவுமே பேசவே இல்லை பாத்தீங்கன்னா, பட் ஜஸ்ட் பிரசன்ஸே இந்த மாதிரி பண்றது பாத்தீங்கன்னா. ஸோ ஐ கெஸ் there is something actually apart from அந்த பிசிக்கல் அந்த பாடி அவங்க சொல்றதை தவிர something else is there, அது அந்த சிச்சுவேஷனை வந்து இம்பாக்ட் பண்ணுதுங்கிற மாதிரி. So I would like to understand actually what is that. Okay, Shri, you want to say something? எனர்ஜி என்னை பொறுத்த வரைக்கும் which drives us, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் இப்ப குழந்தைங்க கிட்ட பார்க்கும்போது சார் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த ஒரு இது இருக்கு. இமிடேஷன் வேற, அந்த எனர்ஜி லெவல் அதுன்றது மாதிரி வேற. பட் எனக்குமே வந்து எனர்ஜின்னா அவங்க வெளியில காமிக்கிறதா இல்ல வந்து எனர்ஜி அவங்களுக்கு உள்ள அவ்வளோ அவங்கள டிரைவ் பண்ணுதா அப்படின்றதுல ஒரு கொஸ்டின் இருக்கதான் செய்யுது எனக்கும். ஓகே, வண்டர்ஃபுல். கல்பனா, உங்களுக்கு ஏதாவது தோணுதா எனர்ஜினா? எனர்ஜின்றத விட ரெண்டு பேரும் காப்பி பண்ற மாதிரியும் இருக்கு. ஆனா ஏன் இப்படி ஆகுதுன்ற ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. அதாவது ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தர் வந்து பண்ணும்போது அவங்களோட பழக்க வழக்கமே மாறிடுது. பேச்சுன்றதை விட உள்ள இருந்து வர விஷயமும் அது வேற மாதிரி இருக்கும் போது இது என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ
என்ன பொறுத்த மாட்டிக்கும் எனர்ஜின்றது வந்து நம்ம இந்த உடம்பு பாடி எனர்ஜியால பண்ணப்பட்டது. எனர்ஜி தான் நம்மளுடைய மெட்டீரியலோடைய என்ன மெட்டீரியல் நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் ஆர்கன்ஸ் எதுவாகவும் இருக்கலாம். அதனுடைய மூலாதாரம் எனர்ஜின்றது என்ன பொறுத்த மட்டும் மூலாதாரம். தட் இஸ் தி ரா மெட்டீரியல் ஃபார் மெட்டீரியல். எனர்ஜி இஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் மெட்டீரியல். எனிதிங் நம்ம இந்த மெட்டீரியலா இப்ப எனர்ஜி வந்து நம்ம தாட்ஸா மாறுது, எனர்ஜி நம்ம இமோஷன்ஸா மாறுது, எனர்ஜி நம்ம சரியான கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா நம்ம பாடியில செல்ஸா மாறுது, எல்லாம் மாறுது. அதே எனர்ஜி ராங் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது கெடுதல் ஆகும்போது டிசீஸா மாறுது, கேன்சர் இல்ல வேற ஏதாவது நம்மளுக்கு எது வேணா மாறுது அந்த மாதிரி. ஸோ எனர்ஜி தான் நம்ம மூல காரணம், மூலாதாரம். ஓகேவா? என்ன பொறுத்த மட்டும் அப்படிதான் நான் டிசைன் பண்ணுவேன், டிஃபைன் பண்ணுவேன். But I will share a small presentation I made for us. So, presentation polama? Nandini, I have a question. எனர்ஜி வந்து பிசிக்கலாவும் சொல்லலாம், ஒரு சைக்காலஜிக்கலாவும் சொல்லலாம் இல்லையா? எனர்ஜி தான் மூல காரணம். ஓகே. But it can be either or எல்லாமே எல்லாம் இன்டர்கனெக்ட். பட் ஒரு மூல காரணம் ஒரு எனர்ஜி. இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். பட் அது எப்படி நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்றது we will go through it. Okay, it can be anything. இப்போ வந்து நம்ம எனர்ஜி வந்து ஸ்ரீ உன்னோட கேள்விக்கு பதில் சொன்னோம்னா நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது எப்படி தலைவலியா மாறுது? இல்ல ரொம்ப நாள் நெகட்டிவா இருக்கு, இப்போ வந்து அபியூசிவா இருக்கு அப்படின்னும் போது அது கேன்சரா மாறக்கூடும். ஒரு கோபம் வந்ததுன்னா அந்த கோபத்துக்கு காரணம் வந்து ஒரு எனர்ஜி டிஃபரன்ஸ் நம்மளுக்குள்ள. அந்த கோபம் வந்து என்ன மாற முடியும்? இன்னொருத்தர் மேல சண்டை போடலாம், இல்ல நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தா ஆக்சிடென்ட் ஆகலாம், கரெக்டா? உப்பு ஜாஸ்தி போடலாம், சமைக்கும் போது உப்பு ஜாஸ்தி போட்டுடலாம், இல்ல உப்பே போடாம இருக்கலாம், இல்ல குழந்தைங்க மேல கோவம் வரலாம். பிசிக்கலா மாறுது. அந்த நம்மளுக்குள்ள கோவமும் இருந்த எனர்ஜி வேறையா மாறுது, பிசிக்கலாவும் மாறுது. பிசிக்கலா மாறுது, நம்மளோட பிஹேவியராகவும் மாறுது. ஸோ இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு பேசிக் இதுல நம்ம பார்ப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாதான் இது தெரியும். யோசிச்சு பார்த்து புக்கை படிச்சு கத்துக்கிறது இல்லை. எனர்ஜி பத்தி ரொம்ப கிளியரா நான் சொல்றேன். புக்கை படிச்சு கத்துக்கிறது இல்லை, நான் பேசி நீங்க கத்துக்க போறது இல்லை. நீங்களா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அது என்னென்ன ஆகும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எப்படின்றத நம்ம இப்ப கொஞ்சம் பார்ப்போம். இதுல ஸ்மால் எக்ஸசைசஸ் இருக்கு, நான் வச்சிருக்கேன். நான் கேட்ட மெட்டீரியல்லாம் நீங்க கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம், சரியா? Okay. Can you see? Yes, madam. Can you see? Good. So, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நீங்க என்ன எங்க இருக்கீங்களோ அங்க சென்சரி இன்புட்ஸ்
அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இப்போ எனர்ஜி என்னன்றத பாக்குறது. எனர்ஜி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப். இப்போ வந்து இந்த டம்ளர் இருக்கு, இந்த டம்ளர்னா உங்களுக்கு தெரியும் டம்ளர் இருக்குன்னுட்டு தெரியும். பட் எனர்ஜின்றது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். நீங்களே சொன்னீங்க ஒருத்தரோட எனர்ஜி இன்னொருத்தர் கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு மனோஜ் சொன்னாரு, கல்பனாவும் சொன்னாங்க. ஸோ நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இப்போ க்ளோஸ் யூர் ஐஸ், பிரீத் நார்மலி. ஒன்றும் பிரீதிங் டீப் பிரீதிங்லாம் வேண்டாம். ஜஸ்ட் லெட் யுவர் சென்சஸ் டெல் யூ என்ன நடக்குது. கண்ணை மூடிக்கிட்டு உங்களை சுத்தி என்ன நடக்குது, உங்களுக்குள்ள என்ன நடக்குது, சுத்தி என்ன நடக்குது, அதை மாத்திரம் ஒரு 2 minutes பாருங்க. Okay, you can slowly open your eyes. And can you share your experience briefly? யாரால கண்ணை மூட முடிஞ்சது, யாரால கண்ணை மூட முடியல? ஃபர்ஸ்ட். என்னால கண்ணை மூட முடிஞ்சது மேம். கண்ணை மூட முடிஞ்சது. வெளியே இருக்கும்போது ஃபேன் சவுண்ட் கேக்குது, பக்கத்துல பில்டிங்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அந்த சவுண்ட் கேக்குது. அண்ட் உள்ளுக்குள்ள வந்து அந்த பிரீத் பண்ற அந்த லங்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சது. மூச்சு போயிட்டு வர ஃபீல் பண்ண முடிச்சு. காதுக்குள்ள ஒரு பீ சவுண்ட் கேட்குற மாதிரி இருந்தது. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ மனோஜ். வேற யாராவது ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். சேம், எனக்கும் கண் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில இருக்கிற அந்த சவுண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தது. பட் நான் ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு என்னோட ப்ரீத் கரெக்டா இருக்கா அப்படின்ற ஒரு தாட் போச்சு. ஓகே, அது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிற மாதிரி இருந்தது. அது ஸ்லோ பண்ண ட்ரை பண்ணேன். Right. That's why I put the instructions. Don't change your breathing. ஓகே, So, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருந்தது. rebel in my class. சரி, அப்புறம் சொல்லுங்க ஸ்ரீ. ஜெயஸ்ரீ சொல்லுப்பா. அவ்வளவுதான் மேம். நான் அத ட்ரை பண்ணி பார்த்தேன், ஸ்லோ பண்ண ட்ரை பண்ணேன், அவ்வளவுதான். உனக்கே இப்ப சிரிப்பு வருது அத பார்த்து. ஆமா. Okay. All right. Kalpana, Shri, anybody? Please share. சேம் அதே தான் மேம் இருந்தது. ஏன்னா நமக்கு சுத்தி என்ன நடக்குது, ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட கேட்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப தூரத்துல இருக்கிற சத்தத்தை கூட ஃபீல் பண்ண முடியுது. நமக்குள்ளேயே என்ன நடக்குதுன்றதையும் ஃபீல் பண்ண முடிஞ்சிருச்சு சரி. கண்ணை மூடும் போது. ஆனா என்னால ரொம்ப நேரம் மூட முடியல.
முடியல மூட முடியல. அது கண்ணை திறந்து பார்க்கணும் போல தோணிச்சு. சரி, தேங்க்யூ. ஸ்ரீ, ஆமா. வாட் அபவுட்? நான் ஐ வாஸ் ஏபிள் டு கம்ப்ளீட்டா கண்ண மூடி இருக்க முடிஞ்சது. அண்ட் ஐ பிளான் இட் 2 parts ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் 50% அது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வாட்ச் பண்ணேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஐ வாட்ச் அவுட் சைடு. அண்ட் நான் உள்ளுக்குள்ள வாட்ச் பண்ணும்போது ஐ வாஸ் ஏபிள் டு வாட்ச் மை பிரெத். அது ரொம்ப கிளியரா தெரிஞ்சது. அண்ட் தென் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல் ஆல் மை பாடி பார்ட்ஸ் ஆக்சுவலா, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹெட் டு டோ. பட் எக்ஸாக்டா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல பாத்தீங்கன்னா. பட் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல் தோஸ் பார்ட்ஸ் ஆக்சுவலா. வேற இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அவுட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ வாஸ் ஏபிள் டு பி மோர் ஸ்பெசிஃபிக்கா, லைக் வந்து ஃபேன் சத்தம் கேட்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குது, நான் உட்காந்துருக்க சேரோட அந்த இது தெரியுது பாத்தீங்கன்னா, என் மேல ஃபேன் காத்து படுத்து அந்த சென்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா வெளியில இருக்கிறத வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல் இட். ஸோ திஸ் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நம்ம எனர்ஜி என்னன்றத பார்க்க முடிஞ்சது. எனர்ஜின்றது என்னது? நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கண்ணுக்கு தெரியாததை ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னா அது வந்து நம்ம சென்ஸால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இப்போ எனர்ஜின்றது கண்ணுக்கு தெரியாதது, காதுக்கு கேட்காதது, நம்மளுக்கு டச் இல்லாதது. பட் நீங்க எல்லாம் அந்த ஃபேன் காத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸ்கின்ன காதுல விழுந்திருக்குது. கல்பனா, உங்களுக்கு கண்ணை மூட முடியல, யூ நீடட் இன்புட்ஸ். உங்களை சுத்தி என்ன இருக்குதுன்னு தெரியறதுக்கு கண்ணு ஓபன் பண்ணிருக்கீங்க. இப்ப ஏதாவது டீ நம்ம விமலாமா கொடுத்தாங்கன்னா அந்த டீயும் குடிக்கிறதுக்கு ஆசை வந்திருக்கும், ரைட்? ஸோ டேஸ்ட் டேஸ்ட் அந்த அந்த டைம் வந்துருச்சு, 4 மணி வந்துருச்சு. ஸோ டீ வந்தா அந்த டீ குடிக்கலாம். ஸோ பேசிக்கலி சென்சஸ்னால தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் எனர்ஜியை. அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ஒன் ஆஸ்பெக்ட், ஒரு ஆஸ்பெக்ட். எனர்ஜி இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் த்ரூ சென்சஸ். ஓகே, எனர்ஜி இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் த்ரூ சென்சஸ். நம்ம கிட்ட இருக்கிற சென்சஸ். இப்போ வந்து இந்த சென்சஸ் பத்தி கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா சென்சரியும் நம்ம பார்ப்போம். So we'll go to the next experiment. Okay, can you see energy? Yes, ma'am. Different parts of the body. Close your eyes, breathe normally. You don't have to change anything with your breath. Let your palms touch different parts of your body. Let your senses tell you what is happening. இது கண்ணை மூடிக்கிறது இம்பார்ட்டன்ட். கண்ணை மூடிக்கிறது இம்பார்ட்டன்ட். பிரீதிங்கை சேஞ்ச் பண்ணக்கூடாது. Why? Because these two conditions, closing the eyes and breathing normally, whatever is your normal, nothing. My normal is not your normal. Your normal is not my normal. So இந்த 2 கண்டிஷன்னால தான் நம்ம உடம்புல என்ன நடக்குது அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஒரு 2 minutes எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
please touch different parts of your body. Kai, kaale, heart, chest, tale. கையை palms வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஏதாவது பார்ட் இன்னொரு பார்ட்டோட சூடா இருக்கா, கோல்டா இருக்கா, வலிக்குதா, என்ன நடக்குது? Can you feel your heart beat? Can you feel your pulse? Okay, you can open up. So we will share what is your experience with your own body. மேம் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட தைஸ் டச் பண்ணேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அதோட வெயிட்டை ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டச் ஒரு 5 செகண்ட்ஸ் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் நார்மலாக இருந்தது. மற்ற பாடி பார்ட்ஸை டச் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெருசாக தெரியல, பட் அந்த ஃபர்ஸ்ட் டச் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் அவ்வளோதான் மேம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நார்மலா நம்மளே நம்ம பாடியை டச் பண்ணிக்கிறது இல்லை. குளிக்கரிச்ச ஏதோ சோப் போட்டுக்கிறோமே தவிர we don't touch our body lovingly. We don't touch our body with care. என்னம்மா வலிக்கிறதா தலையை தடவி கொடுக்கறது இல்லை. we expect தலைவலிச்சா கூட இன்னொருத்தர தலையில அமிர்தாஞ்சலம் தடவி விட கேட்கிறோம் ஆர் தேடுறோம். கரெக்டா? ரைட்? எஸ். ஸோ வேற யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? நான் ஜஸ்ட் டச் பண்ணி பார்த்தேன். என்னோட ஸ்கின் என்னால அந்த டெக்ஸ்சர் ஃபீல் பண்ண முடிஞ்சது. எங்கேயாவது பெயின் இருக்கான்னு பார்த்தேன், டச் பண்ணா எங்கேயும் பெயின் இல்ல. சோ அது மட்டும் தான் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஓகே. So anybody else want to share? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்ணு மூட முடியல மேம். இப்போ வந்து எனக்கு கண்ணு வந்து மூட முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் எப்படின்னா இறுக்கமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அது பண்ணும்போது அது கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருந்தது. என்னோட கையை நான் தொட்டு பார்க்கும்போது ஸ்கின் வந்து ரொம்ப ஏதோ ஒரு வித்தியாசமா சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட்லயும் அந்த எண்ட்லயும் பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்டாவும் சாஃப்டாவும் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. See, அதான் வெளியில இருக்கிற ஸ்கின் வேற மாதிரி, உள்ள இருக்கிற ஸ்கின் வேற மாதிரி, ரைட்? So different parts of the body, different temperature இருக்கும், different things, textures இருக்கும், different இது. So நம்ம சென்சஸ்னால தான், மீனிங் how do we experience through our palms? சென்சஸ்னா என்ன? கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், வாயால டேஸ்ட் பண்றோம், இன்னும் நிறைய விஷயங்கள் மூவ்மெண்ட் ஃபீல் பண்றோம். பட் அந்த கையால தொடும்போது அந்த எனர்ஜி கிளியரா தெரியுது. கண்ணால பார்க்கும்போது அவ்வளவு எனர்ஜி தெரியல. கரெக்டா? அதனால கண்ணை மூடும்போது, கையை யூஸ் பண்ணும்போது நம்மளோட பாடியோட எனர்ஜி நம்மளுக்கே தெரியுது. அது என்னவோ டிஃப்ரெண்டா இருக்கட்டும், ஹார்டா இருக்கட்டும், சாஃப்டா இருக்கட்டும், ரஃபா இருக்கட்டும், பட் ஸ்டில் தெரியுது. ஸ்ரீ, யூ ஹாவ் எனிதிங் டு ஷேர்? நான் என்னோட பாம் வச்சு நெக் அண்ட் பல்ஸ் அந்த இடத்துல வைக்கும்போது இனிஷியலா அந்த இடம் வந்து சில்லுன்னு இருந்துச்சு, பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டா இருந்துச்சு. பட் என் கையில இருக்கிற அந்த வார்ம் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு சி, அது கொஞ்சம் அந்த டச் பண்ற இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஐ வாஸ் ஏபிள் டு
feel அந்த warmth in that area actually. அண்ட் என்னோட ஸ்டொமக்ல நான் என்னோட பாம் வைக்கும்போது ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அங்க ஏதோ ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா ஆஃப்டர் ஐ கெப்ட் மை பாம் தேர். தட் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். Wonderful, wonderful, wonderful. Thank you. Shall we move on to the next experience? Yes. Okay. இது வந்து நான் உங்ககிட்ட அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன்ல, எல்லாம் வச்சிருக்கீங்களா கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ்? எஸ் எஸ் மேம். வெரி குட், வெரி குட். ஸோ இது வந்து முடிஞ்ச அளவு ஒரு ஆப்ஜெக்டை கையில எடுக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு செய்யணும். க்ளோஸ் யுவர் ஐஸ், பிரீத் நார்மலி, லெட் த பாம் டச் டிஃப்ரெண்ட். உங்க பாம்ல இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை கையில வச்சுக்கோங்க. எப்படி தொட்டு பாருங்க எப்படின்னுட்டு. We will take 3 to 4 minutes for this exercise because 9 items இருக்கு. So மாத்தி மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்க. Take time. 4 minutes பத்தலைன்னா we can do 1 or 2 minutes more also. But take your time to do this. Okay. So கையில எடுத்துட்டு கண்ணை மூடிக்கிங்க. எந்த ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு பிரீத் பண்ணிக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் மெட்டீரியல் ஷேர் பண்ணி உப்பு சர்க்கரை எல்லாம் நான் கேட்டேன் இல்லைங்களா? அது வந்து அந்த சர்க்கரைய கையில எப்படி கொஞ்சம் எடுத்து நரநரன்னு எப்படி இருக்குது, உப்பு நரநரன்னு இருக்குது, அந்த ஃபீல் பாருங்க.
So we kind of come to this stop there right now. We have about 2-3 minutes for the share. Please share whatever you feel like. Experience la. எனக்கு பெரிய அளவில் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரில மேம். நான் வெஜிடபிள்ஸ் டச் பண்ணி பார்த்தேன். ஸோ லேடிஸ் ஃபிங்கர் டச் பண்ணி பார்த்தேன். ஸோ அதோட அந்த டெக்ஸ்சர் அண்ட் 5 சைட்ஸ் இருக்குன்றது இன்னைக்கு தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ இத்தனை நாள் யூஸ் பண்ணுறோம், சாப்பிட்றோம், பட் இன்னைக்கு தான் டச் பண்ணுவோம், ஓகே இதில் 5 சைட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. மற்றதுல எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல மேம். கல்லுல வித்தியாசம் தெரியலையா? பிளாஸ்டிக் மக்ல, பிளாஸ்டிக்ல எதுவும் நான் அதுக்கு போல நான் ஒரு 5 ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டைம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள இன்னும் 4 நீங்க ஐட்டம்ஸ் இருக்கு எனக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இதுல இருந்து எனர்ஜி நல்லா தெரியும். இப்போ கல்லுகள் 4 கல்லுகள் வச்சிருந்தீங்கன்னா we can take it and you can experience each of you. Just stones. Anyway, you can. Anybody wants to share? Anybody else wants to share right now? எனக்கு இந்த ஸ்டோன்ஸ் பார்க்கும்போது நான் அது ஸ்மூத்தா இருக்குன்னு நினைச்சேன். பட் இட்ஸ் சொரசொரப்பா இருக்கு ரொம்ப. பட் பாக்குறதுக்கு அது ரொம்ப ஸ்மூத்தா தெரிஞ்சது. சோ அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஓகே. அண்ட் வாட்டர் டம்ளர்ல இருந்த தண்ணியோட அந்த கூலிங் அது தெரிஞ்சது. நல்ல ஜில்லுன்னு இருந்தது. பிளாஸ்டிக் இதுல அதை ஃபீல் பண்ண முடியல. அண்ட் அந்த பிளான்ட்டோட அந்த இலையும் அப்படியே அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா டச் பண்ணும்போது ஒரு லைட்டா அந்த ஒரு சுரசுரப்பு தெரியுது. அதுலயும் அந்த டிஃபரன்ஸ் தான் ஃபீல் பண்ண முடிஞ்சது நாங்க. So eyes can be deceptive, right? யா அதே சேம். கண்ணால பாக்குறது எல்லாத்தையும் நம்பிட முடியாது. காதால ஆமா முடியாது. கரெக்ட். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். கண்ணை மூடிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது பார்க்கறதுன்றது இம்பார்ட்டன்ட். So tell me. இது சேம் லேடிஸ் ஃபிங்கர் சாஃப்டாவும் இருக்கு, ஒரு சைடு ஹார்டாவும் இருக்கு. அது ஒரு டிஃபரெண்ட் ஷேப் அது வேற இருக்கு அந்த எண்ட்ல. இதெல்லாம் ரொம்ப ஜஸ்ட் பாத்துருக்கோம், நிறைய பாத்துருக்கோம், அதை எடுத்து பிளக் பண்ணிருக்கோம். ஆனா அந்த டைம்ல ஃபீல் பண்ண முடியாததை இப்ப ஃபீல் பண்ண முடிஞ்சது. Right. Good. Very good. Very good. Yeah. This is the beginning of experiencing energy. Yeah. What we're doing is beginning of experiencing energy. Okay. It's a beautiful world. Energetic world is so beautiful. You are energy, I am energy. Everybody is energy. Shri and Kalpana, you want to share something? Anybody? எனக்கு இந்த லேடி ஃபிங்கர்ல தான் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது. ஏன்னா மேல பார்க்க எப்பயுமே வந்து ரொம்ப சாஃப்டா இருக்க மாதிரி தான் நான் இவ்வளவு நாள் அதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அதை தொடும் போது இந்த சின்ன சின்ன ஒரு முள் மாதிரி அது இருக்கு. அதுக்கப்புறம் அதோட தண்டு இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதோட ஷேப்போட அந்த இது எல்லாரும் சொன்ன மாதிரிதான் அப்படியே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அது இதை வந்து எனக்கு என்னன்னா அந்த டொமேட்டோ வந்து ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட எவ்வளோ திக்கா இருக்க மாதிரி இன்னைக்கு எனக்கு இது தெரிஞ்சது. டொமேட்டோ தொட்டு பார்க்கும்போது, கண்ணை மூடிட்டு பார்க்கும்போது இப்பதான் திக்கா இருக்கு இதோட லேயர் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸ்டோன்ல வந்து எனக்குன்னா ஒரு பக்கம் வந்து ஷைனா இருந்த மாதிரி இருந்தது, ஒரு பக்கம் அப்படியே கொஞ்சம் கரடு முரடா இருந்த மாதிரி இருந்தது. சுகர்லயும் சால்ட்லயும் பாத்தீங்கன்னா சுகர் வந்து ரொம்ப நைஸான ஒரு சின்ன சின்ன கல் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சுகர்ல வந்து ரொம்ப பெருசு பெருசா ஏதோ இப்பதான் வந்து இவ்வளவு கல் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்க அந்த இது இருந்தது. டம்ளர்ல டச் பண்ணும் போது என்ன ரொம்ப கூலிங்கா இருந்தது. சில்வர் கிளாஸ் கூலிங்கா இருந்தது. வாட்டர் பாட்டில்ல ஹார்டா தெரிஞ்ச மாதிரி இருந்தது, சூடா இருந்த மாதிரி இருந்தது. சரி, we will break now because 40 minutes ஆகுது. We'll come back and we'll talk. Nandini, you are on mute. Shri, you had something to say.
Please say. Yes. அந்த டம்ளர், அந்த சில்வர் டம்ளர் வாட்டர் வந்து I was able to feel its chillness and அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து when I felt அந்த ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா it felt little heavy and கொஞ்சம் வார்மாவும் இருந்துச்சு. நான் வெண்டைக்காய் கையில வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் அது அதர் திங்ஸ் வந்து வெண்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னா somehow I felt வந்து பாத்தீங்கன்னா it is என்னோட ஒரு பாகம் மாதிரி, என்னோட ஒன் அமாங் மீங்கிற மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. லைக் there is no difference between my fingers and வெண்டைக்காய். அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு சென்ஸ் இருந்துச்சு பாத்தீங்கன்னா அதுல. வேற ஆல் தி அதர் ஆப்ஜெக்ட்ஸ்ல ஐ ஹேட் ஒரு ஏலியனேட்டட் ஃபீலிங் இருந்துச்சு. வேற இங்க வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மை மேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு அந்த ஃபீல் இருந்துச்சு பாத்தீங்கன்னா. அண்ட் சால்ட் வந்து ஐ ஃபெல்ட் லிட்டில் வார்ம், வேற சுகர் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் இருக்கிற வாட்டர் வந்து சம்ஹவ் அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு வைப்ரேட்டட் ஃபீலிங் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா. லைக் அது தொடும் போதே, அது இருக்கும் போதே வந்து சம்திங் விறுவிறுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த சில்னஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஐ வாஸ் unable to feel to that extent actually. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா நான் ஐ ட்ரைட் 2-3 டைம்ஸ் இது. அதாவது அந்த மேகசின் மட்டும் அது கையில எடுத்துட்டு வைக்கும்போது சம்ஹவ் ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஹெட்ல வந்து ஐ ஃபெல்ட் a little brightening actually. I tried with other objects and then came back to this, other objects came back to this. இது ரிப்பீட்டடா I was able to feel it actually. அந்த அது என்ன மேகசின்னு தெரியாது, கையில எடுத்து வைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு லிட்டிலா ஒரு பிரைட்டன் அப் பண்ண மாதிரி I had a feeling. Wonderful. Thank you so much. Thank you so much. We'll share again and then we can. Can you see? Yes, Can you ma'am. see the slide? So We are seeing sorry Nandini, we are seeing the convert meeting recording தான் தெரியுது. Zoom ஓட ஸ்கிரீன் தான் தெரியுது, not your slide. oh, okay. Another layer. Okay, wait. ஓ, அது பழைய மீட்டிங் ரெக்கார்ட் ஆகி இதுவாயிட்டு இருக்கு. Okay. No, I cannot stop converting. But let's see if I'll share again. Let's see what happens. Okay. Yes. Now you can see. Yes. Now you can see this. Okay. Yes. Yes. This is what we tried to experience. எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் விதவிதமான எனர்ஜி லெவல்ஸ் இருக்கு. கரெக்டா? எல்லாம் ஒரே மாதிரி எனர்ஜி இல்லை. உப்புக்கும் சர்க்கரைக்குமே வித்தியாசம் இருக்கு. உயிரோடு இருக்கிற வெண்டைக்காவும் தக்காளியும் நீங்க பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கு. அதே சமயம் ஒரு தண்ணி எடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் இந்த கல் எடுக்கும்போது வேற ஃபீலிங். சாஃப்ட்ன்னு நம்ம நினைக்கிறோம், இல்லை ஸ்மூத்துன்னு நினைக்கிறோம். பட் சென்சஸ்ல வரும்போது அது வேறையா இருக்கு. ஸோ எல்லா திங்ஸோடைய எனர்ஜி லெவல் வேற. Everything has a different energy level. So this is just experiential. நான் ஒன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இல்லை. இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இல்லை. ஜஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதுதான் உங்களுடைய உண்மை. ஓகேவா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறையா இருக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய ட்ரைனிங் வேறையா இருக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி பார்க்குறோன்றது வந்து வேறையா இருக்கலாம். ஸோ இந்த வெறும் ஒரு டம்ளர் தண்ணிக்கும் கல்லுக்கும் வெண்டைக்காக்கும் தக்காளிக்கும் புக்ஸ், ஸ்ரீ புக்கை பத்தி சொன்னாரு. அந்த புக் வந்து பிரிண்ட் பண்றது எதுக்காக பிரிண்ட் பண்றாங்க? ஏதோ இன்னொருத்தருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பிரிண்ட் பண்றாங்க. ஸோ அதுல வந்து ஒரு வித்தியாசமா எனர்ஜி இருக்கு. கல்லுல இருக்கிற எனர்ஜி அதுல இல்லை. ஏன்னா ஏதோ பிரிண்ட் பண்ணியிருக்குது, ஏதோ மேகசின்ல இருக்கு.
சால்ட், சுகர் அதனுடைய பிரசன்ஸ் வேற நம்ம லைஃப்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கெல்லாம் இது ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தான் இதை எடுக்க சொன்னேன். அடுத்ததுக்கு போலாமா? ஓகே, இது வந்து கொஞ்சம் டெலிகேட்டானது. நீங்க இன்னொருத்தருடைய பாடியில தோளோ தலையோ ஏதோ தொட்டு பார்க்கணும். இத கண்ணை திறந்துகிட்டு பார்க்கணும். மனோஜ் அண்ட் ஸ்ரீ pair up. Kalpana and Jayashree, please pair up. Just we'll take 2 minutes to experience this. Okay. Okay. Are we done? Share if you like. மேம் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஹேண்ட்ஸ் டச் பண்ணேன், எனக்கு அந்த பீட் தெரிஞ்சது. ஸோ அது லைவ்லினஸ்ஸாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து தைஸை டச் பண்ணும்போது உயிரோட்டமே இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ டோட்டலி அப்படியே சேம் பர்சன் தானா அந்த ஒரு ஃபீல் வந்தது. சேம் பாடி இப்போதான் நீங்கள் டச் பண்ணீங்க, ஒரு ஃபீலுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அந்த டெக்ஸ்டர் இன்னும் ஒரு உயிரோட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சிம்பிளாக சொல்லும்போது ஒரு கள்ளத்தை டச் பண்ணுற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் அதே மாதிரி கண்ணத்தை டச் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டான ஒரு பீட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நெக்ஸ்ட் ஷோல்டர் டச் பண்ணும்போது ஓகேவா இருந்துச்சு. பட் ஹேண்டுக்கும் அந்த தைஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது. அந்த நீங்க சொல்ற அப்ப அந்த எனர்ஜியை கொஞ்சம் ஃபீல் பண்ண முடிஞ்சது. சேம் பர்சன் சேம் டைம் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல எனக்கு அது நிறைய ஃபீலிங் இருந்தது. ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரி, எனக்கு புரியுது. Thank you for your experience. அண்ட் நான் வந்து டெஸ்ட் பண்ணும்போது நான் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல் தி பல்ஸ். ஆக்சுவலா அது பண்ணும்போது ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல் தி ரிதம் ஆஃப் ஹவு அங்க நடக்கிறது. அண்ட் அங்க வந்து ஐ வாஸ் ஆல்சோ ஏபிள் டு ஃபீல் அந்த ஒரு சில்னஸ். ஆக்சுவலா ஒரு ஒரு அது இருந்துச்சு பாத்தீங்கன்னா. அண்ட்
ஷோல்டர்ல டச் பண்ணும்போது அங்க இருக்கிற அந்த நர்வ்ஸோட அந்த துடிப்பு வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல் இட் ஷோல்டர்ஸ்ல கை வச்சு பார்க்கும்போது. அண்ட் செஸ்ட்ல கை வச்சு பார்க்கும்போது அந்த அகைன் சிமிலர் டு பல்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏபிள் டு ஃபீல் தி அந்த ரிதம் ஆஃப் பிரீத்திங், ஹவ் அந்த செஸ்ட் அதோட ரியாக்ஷன் டு இட், அத அந்த ரிதம் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல் இட். அண்ட் டைஸ்ல கை வைக்கும் போது ஐ ஃபெல் ஸ்லைட்லி வார்ம் அங்க இன் கம்பேரிசன் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. Thank you. Thank you, Shri. And you both girls. அவங்களோட பாம் தான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணேன். இட்ஸ் சோ வார்மா இருந்தது, நல்லா வார்மா, ஒரு கோசி ஃபீலிங் இருந்தது எனக்கு. அந்த வார்ம்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஷோல்டர் டச் பண்ணும்போது அந்த ஸ்ரீ சொன்ன மாதிரி அந்த துடிப்பு இருந்தது, ஒரு வைப்ரேஷன், அந்த நர்வ்ஸ், அந்த பிளட் இதா என்னன்னு தெரியல, அந்த இதை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ எனக்கு அந்த பாம்ல ரொம்ப ஒரு ஒரு செக்யூர்ட் ஃபீலிங் இருந்த மாதிரி இருந்தது அந்த பாம் இது பண்ணும்போது. ஸோ அதனால அதுலயே கொஞ்சம் அப்படியே கை பிடிச்சிட்டு அப்படியே இருந்துட்டேன். Good job. That's it. Okay. எனக்கு வந்து அவங்களோட கை பிடிக்கும் போது ரொம்ப வார்மா தான் இருந்தது மேம். ரொம்ப கை நல்லா கதகதப்பா நல்லா சூடா இருந்தது. நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், என்ன இவ்வளவு சூடா இருக்கு அப்படின்ட்டு. அது ரொம்ப நேரத்துக்கு என் கையிலே இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அவங்களோட ஷோல்டர் பிடிக்கும் போது ரொம்ப சாஃப்டா இருந்தாங்க. அவ்வளவுதான் நாங்க ஃபீல் பண்ணேன் நான். ஆனா எனக்கு அது கை வந்து இவ்வளவு சூடா இருக்கு, அது இப்ப வரைக்கும் என் கையில இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. Lovely, lovely. So energy is continuing. அவங்க கை பிசிக்கல் போயிடுச்சு இருந்தாலும் you still feel that energy, and being alive is important. அந்த வைப்ரேஷன் நீங்க சொல்றது blood இல்ல இது இல்ல, it's just being alive. Shoulders feel பண்றது just being alive. But lovely, very beautiful. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பாத்தீங்க? கண்ணை மூடிக்கிட்டு பாத்தீங்க, டிஃப்ரெண்ட் திங்ஸோட ஆப்ஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட். அதை நான் பாம்ல யூஸ் பண்ணுங்க நான் சொன்னேன். யூஸ் யுவர் பாம் டு எக்ஸ்பீரியன்ஸ். பாம் இஸ் தி ஐ ஆஃப் தி ஸ்கின். பாம் இஸ் தி ஐ ஆஃப் தி ஸ்கின். ஸோ நீங்க வந்து என்ன எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் பாம்ல பண்ணீங்கன்னா அதுல தெரிஞ்சு போயிடும், எல்லாமே தெரிஞ்சு போயிடும். சரி, shall we try to see other things now? We'll learn a little bit more about energy. இப்ப தெரியுதா? ஸ்லைட் ஷோ தெரியுதா? Yes. Okay. Now I'm going to talk about something called law of attraction. The law of attraction is a philosophy that states that a person's thoughts determine their reality. நம்ம எதை பத்தி யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம உண்மையான வாழ்க்கைக்கு ரியாலிட்டி ஆகிறது. when negative thoughts யோசிச்சோம்னா நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும். ஓகே, so இதை தவிர the law of attraction is a universal principle that states that you will attract you will attract into your life whatever you focus on, you will attract. நீங்க என்னதான் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுதான் அட்ராக்ட் ஆகும். இது எப்படி நான் சொல்றேன்னா, நீங்க ஒரு காலையில எழுந்திருக்கும் போது சந்தோஷமா எழுந்தீங்கன்னா அன்னைக்கு நாள் வந்து கொஞ்சம் பெட்டரா போகும். பட் காலையில எழுந்துட்டு சந்தோஷமா எழுந்துக்கிறீங்க, ஆனா உங்க குழந்தையோட சண்டை வருது, இல்ல வீட்டுக்காரரோட சண்டை வருது, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோட
சண்டை வருது, இல்ல ஏதோ அவங்க பண்றது நம்மளுக்கு பிடிக்காம போகுது, அந்த அடுத்தது நடக்கிறதும் அதே மாதிரி டிராபிக் பிரச்சனையா இருக்கும். அப்புறம் ஸ்கூல்ல வந்தோம்னா வேற ஏதாவது நடக்கும், வேற ஏதாவது, அது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ அது எப்படி மாறுது? நம்ம சந்தோஷமா எழுந்தவங்க எப்படி நம்ம மூடு மாறுது? ஏதோ வெளியில நடக்கிறது, அந்த வெளியில நடக்கிறது நம்ம குள்ளுக்குள்ள எடுத்துக்கிறோம். அது உடனே நம்மள அஃபெக்ட் பண்ணிடுது. என்ன அஃபெக்ட் பண்ணுது? இமோஷன்ஸ் மெயினா அஃபெக்ட் பண்ணுது. சோ அடுத்ததுல பார்க்கும்போது இப்ப நீங்க இதுல பார்த்தீங்கன்னா போர்டம், எனக்கு போர் அடிக்கிறது அப்படின்னா அது நியூட்ரல். நடுவுல இருக்குது பாருங்க, போர்டம். ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன், இம்பேஷன், கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க கலர் மாறுது. டவுட், worry, anger turns into rage. காலம்பர புருஷனோட சண்டை போட்டது ரோட்ல போய் டிராபிக் பிரச்சனை ஆகணும்னு அது அவனை கொன்னே போட்டுடலாம் போல தோணும். அந்த ரேஜ் ஆயிடுது நம்மளுக்கு. hatred, jealousy, insecurity, guilt, powerlessness. எதையும் நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு நினைக்கும் போது நம்ம லோவஸ்ட் எனர்ஜில போயிடுறோம். அதோட ஆப்போசிட் சைட் பாருங்க, பாசிட்டிவிட்டி, கண்டென்ட்மெண்ட், எனக்கு இருக்கிறது நான் சந்தோஷமா இருக்கேன். பிலீஃப், ஏதோ எனக்கு நல்லது நடக்கும். ஹோப்ஃபுல்னஸ், நிச்சயமா எனக்கு நல்லது நடக்கும். ஆப்டிமிசம், அவன் ஏதோ அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தாலும் அப்படி பேசிட்டு போறான், இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம்ல. ஹாப்பினஸ், என்தூசியாசம். இப்போ நீங்க நம்ம குழந்தைங்களை பார்க்கும்போது முக்காவாசி சமயம் அவங்க என்தூசியாசம் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம். ஈகர்னஸ், அவங்க உங்களுக்கு பிடிச்சதை பண்ணும்போது ஈகரா இருக்கிறது. பேஷனேட், இப்போ ஒரு நிஜமாவே உங்களுக்கு எக் ஆம்லெட் போடணும் அப்படின்னா, உங்களுக்கு எக்கை பிரேக் பண்ணணும்னா அதுல அந்த ஸ்மெல் வரும்ல. ஸோ வேற யாராவது எக்கு நம்மளுக்கு போட்டு கொடுத்தா நம்ம சாப்பிடலாம். ஆனா நம்மளே போடுறதுக்கு அந்த எக்கை பிரேக் பண்றதுக்கு கையெல்லாம் நாத்தம் வரும். கரெக்டா? அதுக்கு வேணுங்கிற இதெல்லாம் நம்ம பண்ணும்போது. ஸோ அதே சமயம் சாதம் வைக்கணும் அப்படின்னா அரிசி எடுத்து களைஞ்சோமா வச்சோமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ரெண்டுத்துல எனர்ஜி என்ன வேற? வேண்டாம் வெறுப்பாக ஒரு வேலையை பண்றதுக்கும் ஈகரா ஒரு வேலை பண்றதுக்கும் இருக்கிற பேஷன். அடுத்தது எம்பவர்மெண்ட். இப்ப நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியுது, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா we feel empowered. அது நம்ம புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கிற பவர்லெஸ்னஸ்க்கு போயிடும். எம்பவர்மெண்ட், பவர்லெஸ்னஸ், they are opposite ends of the spectrum. Love, joy, freedom, to feel free. எவ்வளோ பேர், how many of us feel free? Very difficult to feel free. ஐயோ இது அடுத்தது இது பண்ணணுமே, இதோ இது டைம் ஆயிடுச்சே, அடுத்தது என்ன பண்ண போறோம்? இதுதான் law of attraction உடைய எமோஷனல் ஸ்கேல். இது அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு பவர் பாயிண்ட் ஷேர் பண்றேன், நீங்க பார்த்துக்கோங்க. இந்த எமோஷனல் ஸ்கேல் அப்படின்றது நீங்க பவர்லெஸ்னஸ்ல இருந்தாலும் ஃப்ரீடம்க்கு வர சான்ஸ் இருக்கு.
எதுவுமே கல்லுல அடிச்ச விஷயம் இல்லை, காத்துல எழுதின விஷயம் இல்லை, எனர்ஜியில எழுதின விஷயம். நான் திருப்பி சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த இமோஷனல் ஸ்கேல்ல பவர்லெஸ் லோயஸ்டா இருக்கிறோம். ஃபியர், பயம், ஃபியர், பவர்லெஸ்னஸ். இங்க இருந்து நம்ம ஃப்ரீடம், எம்பவர்மெண்ட்டுக்கும் ஃப்ரீடத்துக்கும் நம்ம போகணும்னா அது எனர்ஜியில ஒர்க் பண்ணா நம்ம போகலாம். இதெல்லாம் ஒரு பவர்லெஸ்ஸா இருக்கும்னா அது கல்லுல எழுதப்பட்ட விஷயம் இல்லை. இன்னைக்கு கூட நம்ம அந்த பழைய காலத்து கோவில்ல போனீங்கன்னா கல்லுல செதுக்கியிருப்பாங்க, எழுத்துகள் செதுக்கியிருப்பாங்க. அதை மாத்த முடியாது. அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்தது, அது இருக்கும். ஆனா இந்த எனர்ஜின்னு எக்ஸாக்ட் ஆப்போசிட். கல்லுல எழுதப்பட்டது இல்ல, தண்ணியில எழுதப்பட்டது இல்ல, காத்துல எழுதப்பட்டது இல்ல, எனர்ஜியில எழுதப்பட்டது. எனர்ஜியில எழுதப்பட்டதுன்னா எனர்ஜி தான் ஈஸியா நம்ம மாத்த முடியும். ஈஸியஸ்ட். என் உடம்புல தலை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா அதுல இருக்கிற அந்த எனர்ஜியை நம்ம மாத்தினோம்னா கால் வலி தலைவலி சீக்கிரம் போயிடும். அந்த எனர்ஜியை நம்ம மாத்த முடியலன்னா அது வலி கண்டினியூஸா இருந்துகிட்டு தான் இருக்கும். அது எப்படி நம்ம மாத்த முடியும்? த்ரூ மெடிடேஷன். கண்ணை மூடிக்கிட்டு அந்த மாத்தணும். எப்படி மாத்தணும்? எப்படி மாத்தணும்? எதையுமே நம்ம புஷ் பண்ணக்கூடாது. வேண்டாம், எனக்கு இன்னைக்கு இவ்வளோ கோபம் எனக்கு வருதே, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம புஷ் பண்ணக்கூடாது. அதுக்கு மாறாக ஒரு சின்ன குழந்தைய நம்ம எப்படி வச்சுக்கிறோம்? ஒரு பிறந்த குழந்தைய நம்ம வேண்டான்னு தூக்கி விடுக்கிறோமா? இல்ல இல்ல. நம்ம கோவத்தையுமே கம் கம் மை ஆங்கர், ஐ நோ யூ ஆர் ஆங்கிரி, ஐ வில் எம்ப்ரேஸ் யூ, ஐ எம் ஹியர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லும்போது அது மாறுது. அப்படியாக தான் நீங்க இந்த எனர்ஜியை மாத்த முடியும். இத ஒரு 20 செகண்ட்ஸ் இத பத்தி யோசிங்க. கல்லுல செதுக்கப்பட்டது இல்ல, தண்ணியில செதுக்கப்பட்டது இல்ல, காத்துல செதுக்கப்பட்டது இல்ல, எனர்ஜியில செதுக்கப்பட்டது நம்ம இமோஷன்ஸ். அந்த இமோஷன்ஸை மாத்தணும்னா அதை நம்ம தள்ளி விடுறதுல அது மாறாது. தள்ளி விட்டோம்னா இப்ப எனக்கு துக்கமா இருக்கு, அது வேண்டாம், அதை பத்தி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இன்னும் மேலுக்கு மேல துக்கம் தான் வரும், மேலுக்கு மேல கோவம் தான் வரும். அதுக்கு பதிலாக பிறந்த குழந்தைய எப்படி வைக்கிறீங்களோ கையில, அத மாதிரி நீங்க வைக்கணும். வா, உனக்கு கோவம் இருக்கான்னு உனக்கே சொல்லிக்கிங்க. ஐ எம் ஹியர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுங்க அந்த கோவத்துக்கிட்ட. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இது நான் உங்களுக்கு தியரிட்டிக்கலா தான் சொல்லியிருக்கேன். இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், ஓரலா சொல்லியிருக்கேன். ஒரு குழந்தைய பிடிக்கிற மாதிரி பிடிச்சு அதை ஐ எம்ப்ரேஸ் யூ, ஐ எம் ஹியர் ஃபார் யூ. ஒரு குழந்தை 12 மணிக்கு ராத்திரி எழுந்து அழுகுதுன்னா அதை தள்ளி போன்னு தூக்கியா போடுறோம்? இல்ல இல்ல, வச்சுக்கிறோம், ஆட்டுறோம், தள்ளுறோம், பால் கொடுக்குறோம், அது பசிக்குதோன்னு பாக்குறோம், லைட் எல்லாம் அணைக்கிறோம், அது எப்படியோ சூத் பண்றோம்ல. சோ உங்க கோவத்தையும் நீங்க தான் சூத் பண்ணி ஆகணும், உங்க துக்கத்தையும் நீங்க சூத் பண்ணி ஆகணும். அடுத்த ஒரு கான்செப்ட் போவோம். நம்ம மைண்ட், நம்மளோட எனர்ஜி ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இருக்கு. இப்படி மேலாக பார்க்கும்போது மைண்ட் கான்சியஸ்னஸ், கீழே இருக்கும்போது ஸ்டோர் கான்சியஸ்னஸ். அந்த கீழே இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல,
இந்த அத்தனை இமோஷனும் இந்த பொட்டு பொட்டா கருப்பு கருப்பா கிரே கிரேயா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம அவேர்னஸுக்கு. நம்ம கோவம் இன்னைக்கு வரலன்னா கூட நம்ம மனசுக்குள்ள கோவம் நிச்சயமா இருக்கும். அந்த கோவத்தை தொடர மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த கோவம் மேலுக்கு போயிடும். அதே மாதிரி கைண்ட்னஸ் சீடாக நம்ம மைண்ட்ல இருக்கும். ஆனா அந்த கைண்ட்னஸ் தொடராப்புல ஏதாவது நம்ம பண்ணோம்னா அது நம்ம மைண்ட் ஆக்டிவ் ஆகும். தூங்குற ஸ்லீப்பிங் மான்ஸ்டரை எழுப்பணும்னாலும் இதுதான், ஸ்லீப்பிங் பியூட்டியை எழுப்பணும்னாலும் இந்த ஒரு சாம்பிள் போதும் உங்களுக்கு. எல்லா இமோஷன்ஸும் நமக்குள்ள இருக்கு. நம்மளுக்கு இன்னைக்கு ஜெல்லஸா ஃபீல் பண்ணலன்றதுனால ஜெல்லசின்றது நம்ம இல்லாம இல்லை நம்மளுக்குள்ள, ஒரு கோவம்ன்றது இல்லாம இல்லை நம்மளுக்குள்ள, துக்கம் கிரீஃப்ன்றது இல்லாம இல்லை நம்மளுக்குள்ள, சந்தோஷம்ன்றது இல்லாம இல்லை நம்மளுக்குள்ள, ஃப்ரீடம்ன்றது இல்லாம இல்லை நம்மளுக்குள்ள. எல்லாமே ஒரு ஸ்மால் சீடா நம்மளுக்குள்ள இருக்கு. அதை எப்படி நம்ம அவேர் ஆக்கணும், எப்படி நம்ம அதை விழிப்புணர்ச்சி எப்படி கொண்டு வரணும், அதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ்னு பேர். இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு குழந்தைய ஹோல்ட் பண்ணி 12 மணிக்கு அதை எப்படி சூத் பண்றீங்களோ அதே மாதிரி தான், அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ் இஸ் தி எனர்ஜி இன் யூ that will soothe you to be a better human being. எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்கிறது. எதை நம்ம விழிப்புணர்ச்சி கொண்டு வரோம், நம்மளுக்கு ஏதாவது நடந்ததுன்னா அதை விழிப்புணர்ச்சி கொண்டு வந்துடுறோம். அந்த கோவத்தை எப்படி போக்குறது, ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு வச்சுட்டு இந்த தாளாட்டுற மாதிரி நம்ம கோவத்தை தாளாட்டுங்க. அப்பதான் அது கீழே திருப்பி போகும். எதுக்கு கீழே போனோம், கீழே ஸ்டோர் கான்சியஸ் எதுக்கு போனோம், பிகாஸ் அது அந்த கோவத்தை அடக்கணும். அடக்கிறதுன்றது எல்லாத்தையும் அமுக்கி போட்டு ஆப்ரேஷன் மாதிரி பண்றது இல்லை. அதை இன்வைட் பண்ணி இப்ப தூங்க போப்பா, இந்த குழந்தைய எப்படி தூங்க வைப்பீங்க, இப்ப தூங்க போப்பா அப்படின்னு நம்ம கோவத்தை சொல்லணும். இதுதான் எனர்ஜி ஒர்க். எனர்ஜி இஸ் நத்திங் பட் அவர் இமோஷன்ஸ் இன் ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். ஒரு விதமா நம்ம பார்க்கும்போது எனர்ஜி வழியாக நம்ம இமோஷன்ஸ் வழியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததுக்கு போகுமா, அதேதான் இது. பட் அதே அதே டயக்ராம், பட் சென்சரி. இந்த மைண்டுக்கு வெளியில என்ன இருக்கு, கண்ணு, காது, மூக்கு, டங்கு, பாடி, அந்த மாதிரி இருக்கு. அது வழியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும். கரெக்டா? இந்த சர்க்கிள் நம்ம மைண்டு, அதுல இமோஷன்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், இத சென்சஸ்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இது இன்னொரு ஃபிகர். எப்படி நம்ம இந்த சீட்ஸ் எப்படி அது மாறுது அப்படின்றத பார்ப்போம். மைண்ட் கான்சியஸ் ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிற இந்த ஃபிகரை பார்ப்போம். மைண்ட் கான்சியஸ்னஸ், சீட்ஸ் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கு. இதுல இருந்து இந்த அஃப்ளிக்ஷன்ன்றது நெகட்டிவ் இமோஷன்ஸ். இந்த ரெண்டாவது நடுவுல இருக்கிற ஃபிகரை பார்ப்போம். எப்படியோ இந்த சின்ன ஒரு சீடு
அவேர்னஸ்க்கு போய் செடியா மாற ஆரம்பிச்சிடுது. கோவம் வந்து இப்ப மரமா வர ஆரம்பிச்சிடுது. அப்ப என்ன பண்றோம்? சீட்ஸ் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் இங்கே பாருங்க. 3வது லாஸ்ட் இங்க இந்த கடைசி தான் இருக்கிறது பாருங்க. கீழே இருக்கிற ஃபிகரை பாருங்க. அங்கிருந்து மைண்ட்ஃபுல்னஸ்ன்றதை எடுத்து இந்த மேல வந்திருக்கிற மரத்தை அப்படி கையால பிடிச்சு காலால பிடிச்சு, அம்மா தாயே கொஞ்சம் கீழே போயிடு, உனக்கு வந்து உட்காருங்க பார்க்கலாம், கோவமா இருக்கு, உனக்கு என்ன கோவம் பாரு, உனக்கு என்ன வருத்தம், என்ன துக்கம், இப்படியாக நம்ம எனர்ஜியில மாத்த முடியும். இதுக்கு நடுவுல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நம்மளுக்கு பிடிக்காதவங்க வராங்கன்னா, அவங்க ரொம்ப நாளி நம்ம சோஃபால உட்காந்து வச்சு உட்காருவோமா? இல்ல. எப்படியாவது காஃபி டீ கொடுத்து பிஸ்கெட்டை கொடுத்து போயிட்டு வாங்க கிளம்புங்க. அந்த மாதிரி தான் நம்ம எனர்ஜி மாத்துறதும். இப்ப பிடிச்சது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச வந்து அண்ணா வராரு, அவர் 2 நாள் இருங்க 4 நாள் இருங்கன்னு சொல்றோம். அப்படிதான் நம்ம ஹாப்பினஸும் என்லைட்டன்மெண்ட் எம்பவர்மெண்ட் எல்லாமே அதனாலதான். பாசிட்டிவிட்டி, ஃபெய்த், நம்பிக்கைகள், நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு சரியாயிடுவோன்ற நம்பிக்கை இருக்கு. அந்த இதெல்லாம் நம்ம வந்து வீட்டுக்கு வர விருந்தாளி மாதிரி. நம்மளுக்கு மனசுக்குள்ள வர்றவங்க வீட்டுக்கு வர விருந்தாளி மாதிரி. எந்த விருந்தாளியே ரொம்ப நாளி வச்சுக்கலாம், எந்த விருந்தாளிய சீக்கிரம் அம்மா தாயே கிளம்புற மாதிரி பண்ணுன்னு சண்டை போட்டு அனுப்பிச்சா அது நம்ம கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். சண்டை போட்டு எதையும் அனுப்ப முடியாது. ஸோ அவங்கள அன்பா டீயை கொடுத்து காஃபி கொடுத்து இப்போ நாங்கள் வந்து வேற இடத்துக்கு போனோம், ஐஸ்கிரீம் சாப்பிடணும் குழந்தைங்களோட போய், இல்லை எங்கள் அம்மாவை பார்க்க போனோம், ஏதோ சொல்லிட்டு நீங்க கிளம்பலாம், அவங்கள அனுப்பிச்சிட்டு. சரிங்களா? ஓகேங்களா? வீட்டுக்கு வர விருந்தாளி தான் இது. சரியா? எனர்ஜின்றது நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளி மாதிரி. நம்மளுக்குள்ள என்ன இமோஷன்ஸ் இருக்கோ வேணுங்கிறது தான் வைக்க முடியும், வேண்டாதத எப்படியாவது அதை அனுப்பிச்சுதான் தீரணும். இல்லைன்னா வாழ்க்கை எப்படி ஓடும்? So we'll go to the next part. What does it look like for our autistic people? Autists are highly sensitive people. Always they are நம்மளை விட அவங்க sensitive. நம்ம சில்ட்ரன், உங்களை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கல்ல, இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, அதெல்லாம் கூட ரொம்பவே சென்சிட்டிவ். அவங்க சின்ன சின்ன எனர்ஜியை they pick up on very subtle energies. They have low tolerance for negative energy. நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப நாளி அவங்க வச்சுக்க இஷ்டப்பட மாட்டாங்க. They are open for corruption of their energies. மகேஷ், மனோஜ் நீங்க கேட்டீங்க, கல்பனா நீங்க கேட்டீங்க. They are open for corruption of their energies. ஒருத்தர் இன்னொடைய எனர்ஜியை எடுத்துக்க சான்ஸ் இருக்கு. கூடு பாஞ்சு கூடு போற மாதிரின்னு சொன்னீங்க, அது இதுதான். அந்த எனர்ஜிஸை எடுத்துக்க அவங்களால முடியும். அந்த எனர்ஜியை எடுக்கும்போது அது அவங்களோட சொந்தமான எனர்ஜி கரப்ட் ஆயிடுது. சரியா? நம்ம ஆட்டிசம் குழந்தைங்களோட ஒர்க் பண்ணும்போது இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். Factors that influence energy disturbances: physical sensitivities, emotional sensitivities, food sensitivities, electronic sensitivities, interpersonal sensitivities, spiritual sensitivities. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சென்சிட்டிவிட்டிஸ். இதுல எலாபரேட் இப்ப பண்ண முடியாது, டைம் இல்லை.
But I want to finish this particular topic today with some amount of understanding. So just know that these are all disturbances that are there for us and for the children. How to support? Cultivate a mindful state for self. உங்களுக்கே நீங்க mindful state cultivate பண்ணிக்கிங்க. உங்க sense of energy, உங்களுக்கு உங்களே என்னுடைய இதுதான் என்னுடைய எனர்ஜின்னு ஒரு sense of energy எடுத்துக்குங்க. Listen carefully to yourself and the artist. குழந்தைங்களையும் உங்களையும் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. நீங்க உங்களை முதல்ல லிசன் பண்ணிக்கிங்க. மனோஜ் நீங்க சொன்னீங்க என்னையே நான் தொடும்பொழுது புதுசா இருந்ததுன்னு. நீங்க உங்களையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை, ஆனர் பண்ணுங்க குழந்தைங்களை. ஹெல்ப் யுவர் செல்ஃப் அண்ட் தெம் த்ரூ யுவர் பிரசன்ஸ். நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுல இருந்து உங்க குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது வந்து நார்மலா நான் காஷன் பண்றதுதான். Those who care for, work with, and otherwise provide support of any kind for autistic people need to be made aware of the issues involved and be prepared to provide adequate counseling and support in areas where they have deficits, disadvantages that others do not have. Remember, toxic energy practices can harm autistics very easily. Solutions are always complex, yet simple when broken down into smaller steps. Start understanding yourself first, then only you can be successful in understanding the autist. Ending thing is about, I want to thank Abraham Hicks, the other teachers, for the law of attraction. I learned law of attraction ideas from them, to Steiner for your life and teachings, to all my children. இது வந்து ஒரு ஓவர்வியூ தான். எனர்ஜில நிறைய இருக்கு. நீங்க நினைக்க புரிஞ்சுக்க வேண்டியது உங்க இமோஷன்ஸ் வழியா நீங்க எனர்ஜியை புரிஞ்சுக்கலாம். இமோஷன்ஸ் வந்து மாத்துறது எப்படின்னு இதுல பார்த்திருக்கோம் ஸ்லைட்டா. இமோஷன்ஸ் எப்படி ஹையர் கொண்டு வருதுன்னு. உங்க எனர்ஜி லெவலை மாத்தணும்னா அந்த எமோஷனல் ஸ்கேல்ல நீங்க ஒர்க் பண்ணாலே போதும். நம்ம குழந்தைங்களோட எனர்ஜி லெவல் இப்போ ட்ரை பண்ணாதீங்க. அவங்களோட எனர்ஜி லெவலை நான் எப்படி மாத்த முடியும்னு நீங்க பிராக்டிஸ் பண்ணி உங்களையே நீங்க மாத்திக்கிங்க. இன்னும் ஒரு 1 minute தான் இருக்கு, 40 minutes ஆக. So I think the meeting went on longer than planned, but it's okay. I know this is not a complete understanding that I could share about energy. Let's hope that at some point in future we can have the conversation. Doubt இருந்தா என்ன கேட்க hesitate பண்ணாதீங்கோ. குரூப்ல போடுங்க. நிச்சயமா நான் பேசுறேன். நிச்சயமா நான் பதில் சொல்றேன். என்ன மன்னிக்கவும், கொஞ்சம் பிரேக் எடுக்கிறதுக்கு என்ன மன்னிக்கவும். Okay? Shall we pray? Yeah. Asatoma satamaya tapasoma